அனைவருக்கும் வணக்கம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி காம்பனன்ட்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ். வெக்டார் கூறுகளின் பண்புகள். வெக்டார் கூறுகளின் பண்புகள் யாரெல்லாம் காம்பனன்ட்ஸு இன் 3 டைமென்ஷனில்? ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படின்ற வெக்டார் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஏஎக்ஸ், ஏஒய் அண்டு ஏஇசட் அப்படின்றது காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஏ வெக்டார். பி வெக்டார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிஎக்ஸ், பிஒய் அண்டு பிஇசட் ஆர் தி காம்பனன்ட்ஸ் ஆஃப் பி வெக்டார். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? சரி, இஃப் டூ வெக்டார்ஸ் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் ஆர் ஈக்குவல், then their individual components are also equal. A அப்படிங்கிற வெக்டாரும் B அப்படிங்கிற வெக்டாரும் சமம் அப்படின்னா அதனோட கூறுகளும் என்னது? சமம். அதனோட தனித்தனி கூறுகளும் சமம். If two vectors A vector and B vector are equal, then their individual components are also equal. இரண்டு வெக்டார்கள் ஏ வெக்டார் மற்றும் பி வெக்டார் ஆகியவை ஒன்றுக்கொன்று சமமாக இருப்பின் அவற்றின் கூறுகளும் ஒன்றுக்கொன்றே சமமாக இருக்கும். இப்போ பாருங்க, ஏ வெக்டார், பி வெக்டார். காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஏ வெக்டாருங்கிறது யாரு? ஏஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஏஒய் ஜே கேப் ப்ளஸ் ஏஇசட் கே கேப், தட் இஸ் ஈக்குவல் டு bx I cap, by j cap plus bz k cap. இப்போ பாருங்க, அதனோட இண்டிவிஜுவல் காம்பனன்ட்ஸ் ஈக்குவல் அப்படின்னா யார் வருவா? ax is equal to bx, ay is equal to by and az is equal to bz. All of you got my point? Okay. அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் பொசிஷன் வெக்டார், நிலை வெக்டார் அப்படின்னு சொல்கிறது. இட் இஸ் எ வெக்டார் which denotes the position of a particle at any instant of time with respect to some reference frame or coordinate system. பொசிஷன் வெக்டாருங்கிறது ஒரு வெக்டாரு. இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா பொசிஷன் ஆஃப் தி பார்ட்டிக்கிள், ஒரு துகளோட நிலையை குறிப்பிடுது. அட் எனி இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம், எந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்திலும் ஒரு துகளோட நிலையை குறிப்பிடுறது தான் நிலை வெக்டார். அது யாரை சார்ந்து இருக்கு? வித் ரெஸ்பெக்ட் டு சம் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஆர் கோஆர்டினேட் சிஸ்டம். அது எதை சார்ந்து இருக்கு? சில குறிப்பாயம் அல்லது ஆய அச்சு தொகுப்பினை சார்ந்து இருக்கு. Position vector is a vector which denotes the position of a particle at any instant of time with respect to some reference frame or coordinate system. எந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்திலும் துகள் ஒன்றின் நிலையினை குறிப்பாயம் அல்லது ஆய அச்சு தொகுப்பினை பொறுத்து குறிப்பிடும் வெக்டார் நிலை வெக்டார் எனப்படும். கவனிங்க, தி பொசிஷன் வெக்டார் ஆர் வெக்டார் ஆஃப் தி பார்ட்டிகல் அட் எ பாயிண்ட் P is given by. P அப்படிங்கிற புள்ளியில் நிலை வெக்டார் ஏ வெக்டார், அதை எப்படி நம்ம குறிப்பிடுறோம் அப்படின்னா ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப் ப்ளஸ் இசட் கே கேப் இல்லைங்களா? இங்கே எக்ஸ் ஒய் இசட்டுங்கிறது யாரு? காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஆர் வெக்டார் இல்லையா? இங்கே பாருங்கள், எக்ஸு ஒய் இசட் அப்படிங்கிற கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம். இப்போ பி அப்படின்ற பார்ட்டிகள் இந்த இடத்துல இருக்குது. இப்போ இதனோட பொசிஷன் வெக்டார் நம்ம எப்படி சொல்கிறது? இதுதான் ஆர் வெக்டார், பொசிஷன் வெக்டார். இதை எப்படி சொல்கிறது? திஸ் இஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ், திஸ் ஒன் அலாங் ஒய் ஆக்சிஸ் அண்ட் திஸ் ஒன் அலாங் இசட் ஆக்சிஸ். அப்போ இந்த 3 பாயிண்ட்டும் எங்கே சந்திக்குதோ அதுதான் யார்? பொசிஷன் ஆஃப் தி வெக்டார் பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் டிஸ்டன்ஸ் அண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்டன்ஸ்னால் தொலைவு, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா இடப்பெயர்ச்சி.
டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஸ்கேலார் குவான்டிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வெக்டார் குவான்டிட்டி. ஏன்னா டிஸ்டன்ஸுக்கு மேக்னிடியூடு டிஸ்டன்ஸுக்கு மேக்னிடியூடு மட்டும்தான் இருக்குது. ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு யார் இருக்கா? மேக்னிடியூடும் இருக்குது, டைரக்ஷனும் இருக்குது இல்லையா? அதை பற்றி தான் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். டிஸ்டன்ஸ் அப்படின்னா ஸ்கேலார் குவான்டிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா வெக்டார் குவான்டிட்டி. ஆனால் யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸுக்கும் மீட்டர் தான், டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் மீட்டர் தான். ஓகே, distance is the actual path length traveled by an object in the given interval of time during the motion. இது it is a positive scalar quantity. அதாவது டிஸ்டன்ஸ்னா கடந்த தொலைவு. கொடுக்கப்பட்ட அந்த கால இடைவெளியில் ஒரு பொருளானது கடந்த பாதையோட நீளம் இல்லையா? அதை தான் நம்ம இயக்கத்தின் போது அதை தான் நம்ம டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு நேர்குறி ஸ்கேலார் அளவு. Distance is the actual path length traveled by an object in the given interval of time during the motion. It is a positive scalar quantity. கொடுக்கப்பட்ட கால இடைவெளியில் ஒரு பொருள் கடந்து சென்ற பாதையின் மொத்த நீளம் கடந்த தொலைவு எனப்படும். இது ஒரு நேர்குறி ஸ்கேலார் அளவு. Displacement is the difference between the final and initial positions of the object in the given interval of time. Displacementங்கிறது யாரு? கொடுக்கப்பட்ட அந்த கால இடைவெளியில் ஒரு பொருளோட இறுதி நிலைக்கும் ஆரம்ப நிலைக்கும் இடையில் இருக்கிற வேறுபாடு, அதுதான் அந்த பொருளோட இடப்பெயர்ச்சி. Displacement is the difference between the final and initial positions of the object in a given interval of time. கொடுக்கப்பட்ட கால இடைவெளியில் ஒரு பொருளின் இறுதி நிலைக்கும் அதன் ஆரம்ப நிலைக்கும் உள்ள வேறுபாடு இடப்பெயர்ச்சி எனப்படும். It can also be defined as, மார்க் பண்ணுங்க, இதுவும் முக்கியமான 2 மார்க்கு. Short distance between these two positions of the object and its direction is from initial to final positions of the object during the given interval of time. அதாவது கொடுக்கப்பட்ட கால இடைவெளியில் ஒரு பொருளோட அதனோட இயக்க திசையில் ஆரம்ப நிலைக்கும் ஆரம்ப நிலையிலிருந்து இறுதி நிலை வரைக்கும் இருக்கிற மிக குறைந்த தொலைவோட வேறுபாடு தான் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. It can also be defined as the shortest distance between these two positions of the object and its direction is from the initial to final positions of the object during the given interval of time. பொருளின் இரு நிலைகளுக்கு இடையே உள்ள மிக குறைந்த தொலைவு எனவும் அதை வரையறை செய்யலாம். அதனோட இடப்பெயர்ச்சியின் திசை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்ட தொடக்க புள்ளியிலிருந்து இறுதி புள்ளியை நோக்கி இருக்கும் திசை. டைரக்ஷன் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா அதனோட தொடக்க புள்ளியிலிருந்து இறுதி புள்ளியை நோக்கி இருக்கும். இது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. இட் இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி. Displacement is a vector quantity because it has both magnitude and a direction. Okay? இந்த டயக்ராமில் இருந்து நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இது ஸ்டார்டிங் பொசிஷன், திஸ் இஸ் ஃபைனல் பொசிஷன். இது இனிஷியல் பொசிஷன் எடுத்துக்கலாம், திஸ் இஸ் ஃபைனல் பொசிஷன் எடுத்துக்கலாம். எந்த பக்கத்தில் வேணால் எந்த திசையில் வேணாலும் போயிட்டு
ஆரம்ப நிலையிலிருந்து இறுதி நிலைக்கு வந்தால் இதுதான் கடந்த தொலைவுங்கிறது. ஆனால் இந்த திசையில் இது ஆரம்ப நிலை இறுதி நிலை, இந்த திசையில் இறுதி நிலையை அடைஞ்சதுன்னா இதுதான் யார்? டிஸ்பிளேஸ்மெண்ட். எடப்பாடியிலேருந்து கொங்கணாபுரம், எடப்பாடிங்கிறது ஆரம்ப நிலை, கொங்கணாபுரம் அப்படிங்கிறது இறுதி நிலை. அப்படின்னா எடப்பாடியிலேருந்து நேராக கொங்கணாபுரம் வந்தால் அது இடப்பெயர்ச்சி, டிஸ்பிளேஸ்மெண்ட். எடப்பாடியில் இருந்து ஜலகண்டபுரம் போய் சின்னப்பம்பட்டி போய் கொங்கணாபுரம் வந்தால் அது யார்? டிஸ்டன்ஸ், கடந்த தொலைவு. நேரடியாக எடப்பாடி டு கொங்கணாபுரம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. எடப்பாடி ஜலகண்டபுரம் சின்னப்பம்பட்டி கொங்கணாபுரம் அப்படின்னா அது டிஸ்டன்ஸ், கடந்த தொலைவு. ஆல் ஆஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் இன் எ கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம். கார்ட்டீசியன் ஆய அச்சு தொகுப்பில் இடப்பெயர்ச்சி வெக்டார். கார்ட்டீசியன் ஆய அச்சு தொகுப்பில் இடப்பெயர்ச்சி வெக்டார். கார்ட்டீசியன் ஆய அச்சு தொகுப்பில் இடப்பெயர்ச்சி வெக்டார். In terms of position vector, the displacement vector is given as follows. நிலை வெக்டாரை அடிப்படையாக கொண்டு இடப்பெயர்ச்சி வெக்டாரை கீழ்கண்டவாறு குறிப்பிடலாம். எப்படி குறிப்பிடுறது? Let us consider a particle moving from a point P1 having the position vector R1 vector is equal to x1 I cap plus y1 j cap plus z1 k cap to the point P2 having the position vector R2 vector is equal to x2 I cap plus y2 j cap plus z2 k cap. அப்போ இதனோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டாரை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது ஆர் டிட்டர்மைன் பண்ணுறது? Let us consider a particle moving from a point P1 having the position vector like this to a point P2 having the position vector like this. துகள் ஒன்று நிலை வெக்டார் R1 vector is equal to x1 I cap plus y1 j cap plus z1 k cap கொண்ட P1 புள்ளியில் இருந்து நிலை வெக்டார் R2 vector is equal to x2 I cap plus y2 j cap plus z2 k cap கொண்ட P2 புள்ளிக்கு நகர்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? P2 அதனோட பொசிஷன் வெக்டார் this much of. இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் எப்படி சொல்கிறது? டிஃப்ரென்ஸ் தானே சொல்லியிருந்தோம். ஃபைனல் பொசிஷனுக்கும் இனிஷியல் பொசிஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் யார்? பொசிஷன் வெக்டார். தட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார்னு படிச்சிருந்தோம். இறுதி நிலைக்கும் ஆரம்ப நிலைக்கும் உள்ள வேறுபாடு தான் யார்? இடப்பெயர்ச்சி வெக்டார். அப்போ மைனஸ் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு எக்ஸ் ரெண்டோட எக்ஸ் கோஆர்டினேட் சிஸ்டத்தை மைனஸ் பண்ணணும். இங்கே நேரடியாக எழுதியிருக்கோம். R1 vector is equal to x1 I cap plus y1 j cap plus z1 k capனு எழுதியிருக்கோம். இப்போ என்ன பண்ணோம்? இந்த R2லேருந்து இதை மைனஸ் பண்ணணும். IJKவெலாம் காமனாக வெளியில் எடுத்துக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? ஃபைனல்னா x2 மைனஸ் x1, இங்கே y2 மைனஸ் y1, இங்கே z2 மைனஸ் z1. யூனிட் வெக்டார்ஸ் ஆர் காமன். எஸ் ஆர் நோ? இப்போ டிஃப்ரென்ஸ் R2லேருந்து R1 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் del R வெக்டார் இஸ் ஈக்குவல் டு x2 மைனஸ் x1 I கேப் ப்ளஸ் y2 மைனஸ் y1 j கேப் ப்ளஸ் z2 மைனஸ் z1 k கேப். இதை வந்துட்டு நம்ம இந்த டயக்ராமில் தெரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், அலாங் தி எக்ஸ் ஆக்சிஸ் அலாங் தி ஒய் ஆக்சிஸ்
இது வந்து P1 அப்படின்ற பாயிண்ட்டு, டிஸ்டன்ஸ் வந்து R1 வெக்டார். திஸ் இஸ் பாயிண்ட் P2, டிஸ்டன்ஸ் R2. இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டாருங்கிறது என்னது? நேரடியாக P1ல இருந்து P2, டைரக்ட்லி ஃப்ரம் P1 டு P2, டைரக்ஷன் இல்லையா? டிஸ்பிளேஸ்மெண்ட்னா வெக்டார், ஸோ டைரக்ஷன் இருக்குது. நான் சொல்கிறது புரியுதா? இந்த P1ல இருந்து இங்கே வந்து இப்படி P2க்கு போச்சு அப்படின்னா இது வந்து டிஸ்டன்ஸ், கடந்த தொலைவு. அதுவே இங்கே P1லேருந்து நேரடியாக P2க்கு ட்ராவல் பண்ணால் இது வந்துட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், இடப்பெயர்ச்சி. அப்போ ΔR இஸ் ஈக்குவல் டு R2 மைனஸ் R1. அந்த வேல்யூ வந்து இந்த டிஸ்டன்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? Thank you for listening, students.